ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணுறேன், இருந்தாலும் வாய் துர்நாற்றம் அடிக்கடி வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. என்ன ரீசனால் இந்த பேட் பிரெத் வாயில் வந்துட்டு வருது, பேட் ஓடர் வருது? 3 இம்பார்ட்டன்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன், பல்லில் வந்துட்டு சொத்தை இருந்துச்சுன்னா, டென்டல் கேரிஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு வரும். செகண்ட் திங், நாக்கில் அனரோபிக் பாக்டீரியாவுடைய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அதிகமாகுது அப்படின்னா வரும். அந்த அனரோபிக் பாக்டீரியா, அதாவது ஃபியூசோபாக்டீரியம், ஃபார்ஃபெரோமோனஸ், இந்த மாதிரி பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களை அது பிரேக் டவுன் பண்ணும். அது பிரேக் டவுன் பண்ணும்போது மெத்தில் மெர்கப்டன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு வோலட்டைல் சல்ஃபர் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அதிகமாகும். அதனால் வந்துட்டு இந்த பேட் ஓடர் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது திங், நம்மளுடைய ஹைட்ரேஷன் லெவல் வந்துட்டு கம்மியாகுது. தண்ணி வந்துட்டு அதிகமாக குடிக்கல அப்படின்னா டங் வந்துட்டு மாய்ஸ்டாக இருக்குது, அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது மூணு தான் வந்துட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு, ப்ரஷ் பண்ணும்போது அதே போல் வந்துட்டு ப்ரஷில் பேக் சைடில் வந்துட்டு டங் கிளீனர் இருக்கும், ஜென்டிலாக வந்துட்டு டங்கையும் வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கள். செகண்ட் திங், ஹைட்ரேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னா வந்துட்டு 2.5 to 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் வந்துட்டு குடிங்க. ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ டென்டல் கேரிஸ் எதாவது இருந்துச்சுன்னா டென்டல் கேரிஸை டென்டிஸ்ட்டை பார்த்து அந்த கேரி டூத்தெல்லாம் வந்துட்டு சரி பண்ணுங்கள். ஸோ இது மீறியும் வந்துட்டு பேட் ஓடர் வருது அப்படின்னா குளோராக்சிடின் மாதிரி வந்துட்டு மவுத் வாஷ் வந்து டென்டிஸ்டோடைய அட்வைஸோடு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக சரியாயிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.